கனிமொழி போர்க்கொடி. உதயநிதிக்கு எதிராக உட்கட்சி பூசல். அணி திரளும் கனிமொழி ஆதரவாளர்கள். தொடர்ந்து கனிமொழி திமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டு வருவதை தொடர்ந்து பொறுத்தது போதும், இதுதான் நேரம் என்று தன்னுடைய அரசியல் ஆட்டத்தை முதல்வர் குடும்பத்திற்கு எதிராக தொடங்கிவிட்டார் கனிமொழி என்கின்ற பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. கனிமொழியை அரசியலுக்குள் கொண்டுவர வேண்டும் என்று கருணாநிதி முடிவு செய்த போது, மாநில அரசியலில் அவருடைய தலையீடு இருந்தால் மு.க.ஸ்டாலினுக்கு போட்டியாக உருவெடுத்து விடுவார் என்கிற அச்சம் மு.க.ஸ்டாலின் தரப்புக்கு இருந்தது. இருந்தாலும் தந்தை கருணாநிதி முழு ஆதரவு கனிமொழிக்கு இருந்து வந்ததால் கனிமொழி அரசியல் வருகையை யாராலும் தடுக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து எதிர்காலத்தில் டெல்லி அரசியலை கனிமொழி பார்த்து கொள்ளட்டும், மாநில அரசியலை ஸ்டாலின் பார்த்துக் கொள்வார் என்று டெல்லிக்கு ராஜ்யசபா உறுப்பினராக அனுப்பப்பட்டார் கனிமொழி. இதனைத் தொடர்ந்து தற்பொழுதும் மாநில அரசியலில் தலையீடு இருந்தால் அடுத்து உதயநிதிக்கு போட்டியாக உருவெடுத்து விடுவார் கனிமொழி என தொடர்ந்து டெல்லி அரசியலில் மட்டும் கவனம் செலுத்தும் வகையில் கனிமொழியை டெல்லியிலேயே அமர வைத்திருக்கிறது முதல்வர் குடும்பம். இந்த நிலையில் எம்பியாக மட்டும் இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இருக்க முடியும் என்ற சிந்தனைக்கு வந்துள்ள கனிமொழி வரும் 2026 சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு திமுக அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று முடிவு செய்துள்ளார் கனிமொழி என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தூத்துக்குடியில் எந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடலாம் என்கிற ஆய்வு பணியையும் கனிமொழி தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஆகியோர் மீது அதிருப்தியில் இருக்கும் திமுக முக்கிய புள்ளிகளை சந்தித்து தன்னுடைய ஆதரவாளராக மாற்றி வருகிறார் கனிமொழி என்கிற தகவலும் வெளியாகியுள்ளது. அதே நேரத்தில் திமுகவின் மூத்த அமைச்சர்களான கே.என். நேரு, துரைமுருகன் போன்றவர்களின் அடுத்த அரசியல் வாரிசுகளை மாநில அரசியலில் உள்ளே விடாமல் எம்பி சீட் கொடுத்து டெல்லிக்கு அனுப்பி டம்மியாக்கி வைத்துள்ளது முதல்வர் தரப்பு. அந்த வகையில் தங்களுடைய வாரிசுகளும் அடுத்து மாநில அரசியலில் வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்கிற அதிருப்தியில் இருக்கும் திமுகவின் மூத்த தலைவர்களும் கனிமொழிக்கு ஆதரவாக இருந்து வருவதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் டெல்லியில் இருக்கும் வாரிசு எம்பிக்களும் தாங்கள் மாநில அரசியலில் இடம்பெற வேண்டும் என கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் ஏற்கனவே கடந்த 2021 சட்டசபை தேர்தலில் தன்னுடைய ஆதரவாளர்கள் பெரும்பாலானோருக்கு போட்டியிட சீட் வழங்கப்படவில்லை என்கிற அதிருப்தியில் இருக்கும் கனிமொழி தற்பொழுது மேலும் தன்னுடைய ஆதரவு வட்டங்களை பெருக்கி இருப்பதால் வரும் சட்டசபை தேர்தலில் தனக்கும் தன்னுடைய ஆதரவாளர்களுக்கும் சேர்த்து திமுகவில் 30 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என போர்க்கொடி தூக்கியுள்ளதாகவும் கூறப்படுகிறது. அந்த வகையில் டெல்லி அரசியலை பார்த்துக்கொள் என இனியும் கனிமொழியை ஏமாற்றி டெல்லிக்கு அனுப்பும் வேலை நடக்காது என்பதாலும் மேலும் திமுகவில் கனிமொழிக்கு என ஆதரவு வட்டம் பெருகி வரும் நிலையில் வரும் 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் கனிமொழி போட்டியிடுவார் என்றும் மேலும் அவருடைய ஆதரவாளர்களுக்கு இம்முறை நிச்சயம் சீட் வாங்கி கொடுத்து சட்டசபையிலும் தன்னுடைய ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களை ஆதரிக்கும் முடிவில் இருக்கிறார் கனிமொழி என்கிறது அரசியல் வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்